ஹாய், குட் ஈவினிங். எங்கள் வீட்டு மாடி தோட்டம், சின்ன மாடி தோட்டம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து சாமிக்கு ரொம்ப உகந்த பூவு, நாராயணிக்கு பிடிச்ச பூவு. நம்ம இட்லி பூன்னு சொல்லுவோம். இது சாதா குரோட்டன்ஸ் தான், ஆனால் நம்மளோட காற்றெல்லாம் சுத்தம் பண்ணி நமக்கு தூய்மையான ஆக்சிஜன் கொடுக்கும், சுத்தமாக இருக்கும். இது செம்பருத்தி செடி, உங்களுக்கு தெரியும், நிறைய பூக்கும். இது சேனக்கிழங்கு, நிறைய இதுவும் காய்க்கும்னு எதிர்பார்க்குறேன். இது வந்து கேபேஜ், முட்டைக்கோஸ் 2 வச்சேன். ஒன்று தான் நல்லா தொழுத்துருக்கு, ஒன்று தான் நல்லா இருக்குது. இது வந்து கற்பூரவள்ளி, உங்களுக்கு தெரியும், துளசி. இதுவும் ஒரு விதமான செம்பருத்தி தான், பாருங்கள். இது வந்து குண்டுமல்லி. இப்போ தான் இந்த தடவை தான் நிறைய அரும்பு எடுத்திருக்கு. நான் அந்த கார்டனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னால் முடிஞ்சதை செஞ்சுருக்கேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், கொய்யா மரம் சின்ன கன்று வச்சுருக்கேன். அதிலே ஒரு மாதுளை கன்றும் இருக்குது. வளருமான்னு தெரியல, பார்ப்போம் எப்படி வளருதுன்னு. இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஸ்வீட் பொட்டேட்டோ செடி. இதில் வந்து நிறைய கிளைகள் வருதால் பதிவு போட்டிருக்கேன். இது ஒன்று போட்டிருக்கேன். இதோ இதுவுமே அதுதான், பாருங்கள், நிறைய அதுதான் வந்திருக்கு. அப்புறம் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளான்ட்டு. இது ஒரு குரோட்டன்ஸ் மாதிரி தான், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் கூட இதை நிறைய டெக்கரேட் பண்ணி வைக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது, பார்ப்போம். இது வெத்தலை செடியோட பதிவு. அது பக்கத்துலே பெரிய வெத்தலை செடி இருக்குது, சந்துக்குள்ளே இருக்குது, அதனால் தெரியல உங்களுக்கு. இது வந்து தக்காளி செடி, இப்போ தான் வருது, எப்படி காய்க்கும்னு தெரியல, பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கட்டி போட்டால் குட்டி போடும் சில செடி. இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, குட்டியாக இருக்குது. இது பாரிஜாதம், நிறைய இருக்குது என்கிட்ட இந்த செடியில், பாருங்கள். அப்புறம் பைனாப்பிள் வச்சுருக்கோம். அது பக்கத்துலேயே வந்து மூங்கில் மாதிரி ஒரு குட்டி செடி. அது நல்ல வாசனையாக இருக்கும், சமையலுக்கெலாம் உதவுன்னு சொல்கிறாங்க. இதுவும் அதே நாராயணி செடி தான். மருதாணி இருக்குது. மருதாணி இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. இன்னும் நான் பறித்து யூஸ் பண்ணலை. பறிச்சா தெரியும் அது எப்படி, என்ன கலரில் இருக்குதுன்னு தெரியும். இது ஒரு விதமான செம்பருத்தி. இந்த பூ ரொம்ப பெருசு பெருசாக பார்க்க அழகாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இது ஒரு விதமான செம்பருத்தி தான். இது முள்ளு குரோட்டன்ஸ். இது பேர் சரியாக தெரியல, ஆனால் பார்க்க அழகாக இருக்குது. மிளகாய் இருக்குது. அங்கே ஒரு மிளகாய் செடியில் நிறைய காய் இருந்தது, நான் உங்ககிட்ட காட்டல. துளசி செடி, வீட்டுக்கு ஒரு துளசி இருக்கணுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது. அப்புறம் சீத்தாக்கன்று, அதிலே ஒரு பைனாப்பிள் செடியும் இருக்குது. இந்த வேஸ்டெல்லாம் இதிலே போட்டுட்டேன். இப்போ முதல்லாம் கம்போஸ்ட்டுக்கு ரெடி பண்ணுவேன், இப்போ அதெல்லாம் இல்லை, அப்படியே போட்டுருக்குது. ஒரு கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள், குட்டி கத்திரிக்காய். குட்டியில் இதில் ஒரு 4-5 பறித்து நான் சமைச்சிட்டேன். இது ரெட் கனகாம்பரம், மஞ்சள் இருக்குது அது கூடவே. தக்காளி இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல, காய்க்கும். இது துளசி தான், ஆலிவேரா. இது வந்து எல்லோரும் மருந்துக்கு ரொம்ப நல்லது, தலைக்கு நல்லது, உடம்புக்கு நல்லதுன்றாங்க. கோழிக்கொண்ட பூ, மாலையிலலாம் வச்சு கட்டுவாங்களே அந்த பூ. தக்காளி செடி, அவரை காய்ச்சிருக்கு. ஒரு ஈடு பறிச்சிட்டேன், இது செகண்ட் டைம் காய்ச்சிருக்கு. மஞ்சள் கனகாம்பரம் தெரியுதா உங்களுக்கு? தக்காளி நிறையா காய்ச்சிருக்கு, இன்னும் பழுக்கலை. நிறைய செடியில் நான் பறித்து சமைச்சிட்டேன். இது பேலன்ஸ் இப்போ திரும்ப வருது. அப்புறம் பாவக்காய் செடி, நிறைய குட்டி குட்டி காயெலாம் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் ரொம்ப குட்டியாக தான் ஆரம்பிச்சிருக்கு. சாமந்தி, இது ஒரு விதமான கலர் சாமந்தி. நிறைய பறிச்சிட்டோம் சாமிக்கு. எங்கள் வீட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச செடி இது, இந்த செம்பருத்தி செடி. பெரிய பெரிய பூ பூக்கும். இதுவும் அதே விதமான செம்பருத்தி தான். நிறைய பூத்துடுச்சு, குட்டியாக இருக்கும்போதே நிறைய பூத்துடுச்சு. இல்லை ஏதோ ஒரு வெள்ளை பூச்சி வந்திருக்கு, எடுத்துட்டேன். ரோஸ் இருக்குது, ஆனால் ரோஸ்லாம் ரொம்ப பூத்ததில்லை, எப்போயாவது ஒன்று பூக்கும், அவ்வளோதான். ஒரு 3-4 செடி இருக்குது. இது ஒரு வித குரோட்டன்ஸு. நம்ம அங்கே பார்த்தோம்ல ஒரு செடி, அதேயோட வெரைட்டி தான் இதுவும். பாரிஜாதம், பப்பாயா வந்திருக்கு, எப்படி இருக்குன்னு தெரியல. இது ஒரு விதமான குரோட்டன்ஸ் தான் இதுவும்.
இது ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட காமிச்ச செடி தான், குரோட்டன்ஸு தான். ஆக்சிஜனை சுத்தப்படுத்தும். ஓகே, தேங்க்யூ.